மக்களை வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ராசிகள்லயே இருக்கக்கூடிய மகர ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2025 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்களுக்கு உங்களுக்கான சரியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி 2025க்கான 25 துல்லியமான பலன் குறிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு அப்படின்னா, மகர ராசியில பிறந்த நீங்க அன்பால அனைவரையும் அரவணைப்பீங்க. உதவும் குணம் நிறைந்தவங்க. உங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கு அப்படிங்கிறத 25 குறிப்புகள் மூலமா நம்ம பார்க்குறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு 12வது ராசியில இந்த புத்தாண்டு பிறக்குது. துணிச்சலும் எதையும் சாதிக்கும் மனப்பக்குவம் வாய்க்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க. இந்த புத்தாண்டுல பல வகையில வெற்றிகள் சூழ்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியா அளிக்கும் என்றாலும் அலைச்சலும் திடீர் பயணங்களும் அத்தியாவசிய செலவுகளையும் அதிகரிக்கும். இந்த ஆண்டு பிறக்கும் போது 7ல செவ்வாய் நிற்கிறதுனால மனைவியுடன் விவாதங்கள், சந்தேகம், பிரிவு கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்க. இந்த வருடம் முழுக்க சனி 2ல அமர்ந்து 7ரை சனியில பாத சனியாக இருக்கிறதுனால பல்வலி, காது வலி போயிடும். கண் பார்வையை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. பிள்ளைகளோட படிப்பின் பொருட்டு கசக்கி பிழிய வேண்டாம். அவர்களை விட்டு பிடிக்கிறது நல்லது. உறவினர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. சில உண்மைகளை சில இடங்கள்ல சொல்லி கொண்டிருக்காதீங்க. அந்தரங்க விஷயங்களை வெளியே சொல்ல வேண்டாம். பணப்பற்றாக்குறை ஏற்படும். யாருக்காகவும் ஜாமீன், கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம். புத்தாண்டு தொடக்கம் முதல் 25/4/2025 வரை உங்களோட ராசிக்கு 9ல கேது நிற்கிறதுனால தந்தைக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். அவரோட வீண் விவாதங்களும் போகும். பித்தூர் வழி சொத்தை பெறுறதுல தடைகள் விலகும். உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மையும் நீங்கும். ஏப்ரல் 25 வரையிலும் 3ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால துணிச்சல் பிறக்கும். எதையும் சமாளிக்கிற மனப்பக்குவமும் வரும். திட்டவட்டமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. இளைய சகோதர வகையில பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வழக்குல வெற்றி பெறுவீங்க. அரசால அனுகூலமும் இருக்கு. அரசியல்ல செல்வாக்கு உயரும். சொத்து சேரப்போகுது. கடந்த கால இனிய அனுபவங்களை நினைச்சு மகிழ்வடைவீங்க. ஏப்ரல் 26 முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு 2ஆம் வீட்டுல ராகுவும் 8ஆம் வீட்டுல கேதுவும் தொடர்றதுனால மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அலைச்சல் அதிகரிக்கும். பேச்சுல கடுமையை காட்டாதீங்க. நீங்கள் யதார்த்தமா பேசுறத கூட சிலர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. பயணத்துல சிறு விபத்துகள் ஏற்படலாம். அப்படிங்கறதுனால வாகனத்தை இயக்குறதுக்கு முன்னாடி எரிபொருள் இருக்குதா, பிரேக் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் சரி பார்த்துக்கோங்க. அனாவசியமா மற்றவங்களை விவகாரத்துல தலையிடாதீங்க. வீண் பழிக்கு ஆளாவீங்க. புத்தாண்டு தொடக்கம் முதல் 10/5/2025 வரை குரு உங்களோட ராசிக்கு 5ஆம் வீட்டுல நிற்கிறதுனால நல்லவர்களோட நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். குடும்பத்துல நல்லது நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மகளோட திருமணத்தை சிறப்பா நடத்துவீங்க. மகனுக்கு உயர்கல்வி, உத்தியோகம் சிறப்பாக அமையும். குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றிடுவீங்க. மே 11ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்களோட ராசிக்கு குரு 6ஆம் வீட்டுல மறைகிறதுனால சின்ன சின்ன காரியங்களை கூட 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டி வரும். எதிர்காலம் பற்றிய கவலைகள் கொஞ்சம் நீங்கிடும். விஐபிகளை பகச்சுக்காதீங்க. சட்ட விதிகளை மீறி யாருக்கும் உதவ வேண்டாம். சிலர் தங்களோட ஆதாயத்திற்காக உங்களை பற்றி தவறான வதந்திகளை கூட பரப்புவாங்க. வியாபாரிகள் பக்கத்து கடைக்காரருடன் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். தொட்டது தொடங்கும். பற்று வரவு உயரும். வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை பெறுவீங்க. டெக்ஸ்டைல்ஸ், மருந்து, உணவு வகைகளை ஆதாயம் அடைவீங்க. சிலர் புது கிளைகள் தொடங்குவீங்க. கூட்டு தொழில பங்குதாரர்கள்ட்ட கொட்டம் அடங்க போகுது. உங்களோட ஆலோசனைக்கு தலை சார்பாங்க. உத்தியோகஸ்தர்கள் வீண் பழிகள் நீங்கும். பணியில நல்ல பெயர் கிடைக்கும். நெடுநாளாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு தடையில்லாம கிடைக்கும். அரசு துணை பணியாளர்களுக்கு கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும். உங்களோட தனித்திறமையை அதிகப்படுத்திக் கொள்வீங்க. மூத்த அதிகாரியிடம் இருந்து அலுவலக ரகசியங்களை தெரிஞ்சு கொள்வீங்க. சக ஊழியர்களுக்கு ஆதரவால தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீங்க. கணினி துறையினருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த இது நிறைவேறும். சலுகைகளோட கூடிய பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க விஷயங்கள்ல அசட்ட வேண்டாம். வங்கி, லோன் தவணைகள் முதலானவற்றைக்கு உடனுக்குடன் கட்டி விடுங்க. இதுலன்னா அபராதங்கள் தவிர்க்கலாம். உடன் பிறந்தவங்களோட மனஸ்தாபங்கள் வெடிக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாம பேசி தீர்த்துக்கோங்க. புதிய முயற்சிகள்ல தகுந்த ஆலோசனைக்கு பிறகு செயல்ல இறங்குங்க.
குடும்பத்துடன் சென்று திருச்செந்தூர் முருகனை வந்து சஷ்டி தினங்கள்ல வந்து தரிசிச்சு வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது. குலதெய்வத்துக்கு வந்து படையலிட்டு வணங்குங்க. தடைகளை நீங்கி வந்து வெற்றி கிடைக்கும். இதற்கான தமிழ் புத்தாண்டுகளுக்கான பலன்கள்ல மகர ராசிக்கான பலன்கள் தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்த்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.